பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். நம்மையும் ஆண்டவர் 4 மாதங்கள் கடந்து இந்த 5வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கும்படியாய் பெரிய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு. அதற்கு நாம் ஆண்டவரை முழுமனதோடு துதித்து ஸ்தோத்தரித்து அவரை நாம் ஆராதித்து அவருக்கு முழுமனதோடு நாம் நன்றிகளை ஏறெடுக்கலாம். இன்றைய நாளிலும் கூட தேவாதி தேவன் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். நமக்கு ஒரு தீங்கும் அணுகாமல் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்து ஒவ்வொரு வான தூதர்களை நியமித்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் முழுமனதோடு ஆராதிப்போம். முழுமனதோடு உம்மை துதிக்கணுமே, துதித்து துதித்து வாழணுமே. முழுமனதோடு உம்மை துதிக்கணுமே, துதித்து துதித்து வாழணுமே, மகிழணுமே. நாம் ஆண்டவரை துதித்து மகிழும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். ஆண்டவரும் நம்மிலே மகிமைப்படுவார். இதோ இந்த மாதம் மே மாதம்னாலே நிறைய பிரச்சனைகள்ல நிறைய எதிர்பார்ப்புகள் தேவைகள் இருக்கு. ஒரு பக்கம் பிள்ளைங்க எழுதின எக்ஸாமுடைய மார்க் என்னவாய் வரும், அவங்கள எந்த காலேஜில் சேர்க்கறது, அவங்களுடைய எதிர்காலத்திற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்படிப்பட்ட ஒரு கலக்கம் நிறைந்த ஒரு மாதமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபீஸ் கட்டுறதுக்கான வழி தெரியாமல் பணத்தை எப்படி ரெடி பண்ணோன்னு ஒரு பக்கம் நம்ம முடித்து திகைத்து கொண்டிருக்கிறோம்ல. எல்லா அங்கலாய்ப்பையும் அறிந்த தேவாதி தேவன் இந்த மாதத்தில் நம் தேவைகளை எல்லாம் சந்தித்த நம்மை சாட்சியாக நிறுத்த போகிறாருங்க. ஒவ்வொரு வருஷமும் தான் இது மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வருது, எதிர்பார்ப்புகள் இருக்குது, தேவைகள் அதிகரிக்குது. ஆனாலும் நம்மளை ஆண்டவர் கைவிடலை. எப்படியாவது ஒரு வழியில் நம் தேவைகளை சந்தித்து எல்லா குழந்தைகளைப் போல நம்முடைய பிள்ளைகளையும் சாட்சியாய் ஒரு கல்லூரிக்கும் ஸ்கூலுக்கும் ஒரு சந்தோஷமாய் செல்லக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி தருகிறார். அதனால் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் இந்நாள் வரையிலும் சந்தித்தாரே, இதுவரையிலும் நம்மளை கைவிடாம வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே, அவருடைய அன்பிற்கு நாம் எப்படி உகந்தவர்களாய் சாட்சிகளாய் வாழப்போகிறோம் என்பதை மட்டும் முடிவு பண்ணிட்டா போதுங்க. நிச்சயமாய் நமக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அதே போல நம்மளை துக்கப்படுத்தவும் நம்மை கவலைப்படுத்தவும் யாராலும் முடியாது. ஏன்னா நம்மை அனுதினமும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர் நம் தேவாதி தேவன். தாய் மறந்தாலும் நம்மை மறப்பதில்லைன்னு சொல்லுகிறவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமில் பாவம் போக்கினேன். நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறவராயிருக்கிறாருங்க. நம்ம ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம், யாரை பற்றியாவது ஏதாவது ஒரு வார்த்தை தெரியாமல் சொல்லியிருப்போம். ஆனால் இந்த உலகத்தின் மனுஷங்க அதை திரும்ப திரும்ப நம்மளை சொல்லி நம்மளை குற்றப்படுத்தி காயப்படுத்தி எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அவமானப்படுத்த முடியுமோ அப்படி நமக்கு பின்னாடி பேசி நம்மை காயப்படுத்த அவர்கள் காத்திருக்கிற வேளையில் நம்மை மன்னித்து நம்முடைய குற்றங்களை மறந்து நமக்காய் பரிந்து பேசி நமக்கு எதிரானவர்களை எல்லாவரையும் ஆண்டவர் விலக்கி போட்டு நமக்கு ஏற்புடைய சூழ்நிலைகளை உருவாக்கி எல்லா இடத்திலும் நம் தலையை நிமிர்த்தி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை நாம் ஒரு நாளும் மறந்துடாம அவருடைய கரத்தை நாம் இறுக பிடித்து கொண்டு இந்த மாதத்தை நாம் வெற்றியின் மாதமாய் நிறைவு செய்து சாட்சியாய் நிற்க போகிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல முடிந்த வரையில் இந்த வார்த்தைகளை அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்குரிய வார்த்தைகள் பேசப்பட்டிருக்குமானால், உங்களுக்குள்ள இந்த மெசேஜ் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்குமானா, நீங்கள் அநேகருக்கு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு ஒரு லைக் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்கன்னு சொல்லி எல்லா இடத்திலும் சாட்சி ஆயிருவீங்க. தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராங்க. ஆமேன்.